ஜெர்மன் முழுவதும் உள்ள சுமார் 400 மாவட்டங்களில் வெள்ள அபாய அளவுகளை கணக்கிட்டுள்ளது. ஜெர்மனியின் சுற்றுச்சூழல் உதவி சங்கம் வெளியிட்ட இந்த ஆண்டிற்கான வெள்ள ஆய்வு அறிக்கையில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. இதில் பவேரியா மாநிலத்தின் 6 மாவட்டங்கள் முதல் 25 இடங்களுக்குள் வந்துள்ளன. இது அந்த பகுதியில் உள்ள தீவிர அபாயத்தை காட்டுகிறது. பவேரியாவின் டெகென்ட்ரோஃப் மாவட்டம் ஜெர்மனியிலேயே 3வது அதிக வெள்ள அபாயம் கொண்ட பகுதியாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த மாவட்டத்தின் சுமார் 23% நிலப்பரப்பு வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய மண்டலங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. காலநிலை மாற்றம் மற்றும் நிலப்பரப்புகளில் அதிகப்படியான கட்டுமானங்கள் இந்த அபாயத்தை அதிகரிப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. எதிர்காலத்தில் நூற்றாண்டின் வெள்ளம் போன்ற பேரிடர்கள் அடிக்கடி நிகழக்கூடும் என்றும் தற்போதுள்ள வெள்ள தடுப்பு சுவர்கள் மற்றும் அணைகள் அவற்றை தாங்கும் திறனை இழக்கக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இயற்கை சார்ந்த வெள்ள தடுப்பு முறைகளை மேம்படுத்துவதே இதற்கு சிறந்த தீர்வாக அமையும் என்று நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர். பவேரிய அரசு 2001ஆம் ஆண்டு முதல் 4 பில்லியன் யூரோக்களுக்கும் அதிகமான தொகையை வெள்ள தடுப்பு பணிகளுக்காக செலவிட்டுள்ளது. கடந்த காலங்களில் பல கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய அணைகள் மற்றும் வெள்ள தடுப்பு சுவர்கள் கட்டப்பட்டுள்ளன. மேலும் சில மிக ஆபத்தான பகுதிகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். எனினும் சிறிய ஆறுகள் மற்றும் ஓடைகளின் அருகே இன்னும் பல பாதுகாப்பு நடவடிக்கைகள் தேவைப்படுகின்றன என்று காலநிலை ஆராய்ச்சியாளர் ஹரால்ட் குன்ஸ்ட்மேன் குறிப்பிடுகின்றார். தொழில்நுட்ப கட்டமைப்புகளுடன் ஆறுகளை இயற்கை நிலைக்கு மாற்றுதல் மற்றும் மேம்படுத்தப்பட்ட முன்னெச்சரிக்கை முறைகளை கையாளுதல் ஆகியவை அவசியம் என்று அவர் சுட்டிக்காட்டுகிறார்.